இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்கலாம். அந்த இடம் வேற எதுவுமே இல்லைங்க, சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமிக்கு மேலதான் சுற்றுகிறது. இப்படி இருக்கிறப்போ இந்த நிகழ்வு எப்படி சாத்தியமாச்சு? சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியில இருந்து 278 கிலோமீட்டர் முதல் 480 கிலோமீட்டர் உயரத்துல பூமியை சுற்றி வருது. இதோட நீளம் 109 மீட்டர், அகலம் 75 மீட்டர், இதோட எடை 420 டன் ஆகும். சர்வதேச விண்வெளி நிலையம் மணிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுற்றி வருது. அப்ப பூமியை ஒரு நாளைக்கு 15.7 முறை சுற்றி வருது. இதனால் தினமும் 45 நிமிட இடைவெளியில சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் விண்வெளி வீரர்கள் பார்க்கறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு முறை சூரிய உதயமும் அஸ்தமனமும் ஏற்படும் போது கிட்டத்தட்ட 250 டிகிரி ஃபாரன்ஹைட் வெப்பம் அங்கே ஏற்படும். விண்வெளி வீரர்களின் உடை அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.